அந்த அளவுக்கு அப்பாவியான ஜேர்னலிஸ்டெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது ஆச்சரியப்பட்டுக்கிற விஷயமாக தான் இருக்கும். இது எல்லாரும் சேர்ந்து செய்கிற விஷயந்தான். சரி, அதாவது இப்படி ஒரு விஷயத்த செய்ய போகிறோம், அது எவ்வளோ பெருசாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இது இன்னும் ஆட்சி முடிய போகிற நேரத்துக்கு வந்தாச்சு இல்லையா? அப்போது இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். ஆனால் சென்னையில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஏரியாவுக்குள்ளே போய் நீங்கள் சாக்கடையை கொட்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னா அது சவுக்கு சங்கர் மீதான வன்முறைமாக மட்டும் நான் அதை பார்க்கல. இந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டோட செயல்பாடாகத்தான் அதை நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்துக்கு யாராவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது மாதிரியான சம்பவம் கண்டிக்கத்தக்கது, அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. சரி, எங்கள் பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு இதை பற்றி, சரிங்களா? உடனே ட்வீட் போட்டார். அண்ணாமலை எங்கடா இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும், நம்ம எதையாவது பேசணும்னு இருப்பார், அவர் பேசுவார், சரிங்களா? கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் இதை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக யாராவது இதை பேசியிருக்காங்க? விடுதலை சிறுத்தைகள் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் அத்துமீறது ரொம்ப தவறு, இது கண்டிக்கத்தக்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமாவர்கள் பதிவு பண்ணியிருக்காரா? அவங்க கட்சியின் சார்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. கட்சியின் சார்பில். நான் கேட்குறது கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ என்ன அப்படின்னா, ஒரு அராஜகம் நடக்குது அப்படிங்கிறத விட அந்த அராஜகத்தை மௌனமாக பார்க்கின்ற அத்துணை தலைவர்களுமே இந்த அராஜகத்தை ஆதரிக்கிறார்கள்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா?